மக்களே இங்க முடியாங்க. அரசியல்ல ஆண்கள் தான் வாழ்க வாழ்க வாழ்கன்ட்டே இருக்கிறாங்க. பெண்களை அதிக அளவு ஈடுபடுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனா கூட்டம் சேர்க்கறதுக்கு மட்டும் வந்து கூட்டி வந்துடுறாங்க. அதை விட இந்த நாம் தமிழர்லாம் பாருங்க, பாதி ஆண்கள் பாதி பெண்கள், ஜெயிக்கிறமோ இல்லையா, ஆனா முக்கியத்துவம் கொடுக்கணுங்காங்க. அந்த மாதிரி எல்லா கட்சிகள்லையும் பாதியா கொடுத்தா நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும், இறங்கி வேலை செய்யறதுல நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா கடகடன் பதில் வருது. பொண்ணுங்களுக்கு வந்து இப்பதான் முக்கியத்துவம் ஜாஸ்தியா இருக்குதுங்க சார். நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து முன்னாடி வரதுக்கு கொஞ்சம் பயம். வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, ஆனா வந்து லேடிஸ் வந்து பயன்படுத்துறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து இது பண்றாங்க. இன்னும் நிறைய ஊக்குவிக்கணும். தயக்கமா இருக்கிறவங்களும் வெளியில வரணும். துணிச்சலா வந்து மக்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நல்லது செய்யறது, பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கணும். ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் 50% கொடுத்துருக்காங்க. மற்ற பெரிய கட்சியெல்லாம் எதுக்குமே கொடுக்கல. ஒவ்வொரு சொந்தங்கள் என்னதான் தேவலை பெண்களுக்கு, அது வந்து பெரிய விஷயம். பெண்கள் அதை வந்து தைரியமா நிக்கணும். விருப்பம் இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்தா தானே ஜெயிப்பாங்க லேடிஸ்லாம். அந்த காலத்தில் இந்திரா காந்தி நாட்டை ஆண்டாங்க, ஜெயலலிதா நாட்டை ஆண்டாங்க எல்லாம். அதனால் பெண்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கலாம். பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க போட்டிக்கிட்டாக்க வந்து செய்வாங்க. இருந்தாலும் வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி வந்து செய்ய முடியாதுல்ல. ஏன்னா நானும் ஒரு மண்டல் தலைவர். இது என்னோட இயங்கிட்டு இருக்கக்கூடிய என்னோட குழுக்கள் எல்லாமே அவங்க வந்து அக்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதிலே நிறைய சப்போர்ட்டிவாக எனக்கு இருக்கிறாங்க. ஆணும் பெண் சமம்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி எலெக்ஷன்ல இந்த மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக பெண்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கறது கிடையாது. கொடுத்தாங்கன்னாக்க ஏதாவது வர காலங்களில் ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க வந்து நம்மளோட நாட்டையே அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு வந்து வரும். இப்போ பெண் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட முடியாது அவ்வளோ சீக்கிரம். லேடிஸ் வந்து என்னதான் வாய்ப்பு பேசினாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆண்கள் வந்து பெண்களோட கோரிக்கை நிறைவேற்றதோட பெண்களுக்கு என்னென்ன தேவைன்னு பெண்களே நிறைவேற்றினா நல்லா இருக்கும். பெண்களுக்கு வந்து தேர்தல் போட்டியோட விருப்பம் தான், ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல எங்களை வந்து ஆண்கள் வந்து மட்டம் தட்டுறாங்க. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கிற நிலையில தான் இல்லை. சுமார் 33% வந்திருக்கு அதான் சொல்லுவாங்க. ஆனால் நான் கேட்பது 50%. 50% பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் எண்ணுகிறேன். பெண்களுக்கு இப்போ 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இனி 50% கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்.